இந்த பாரம்பரிய நெல்லை பயிர் பண்ணா மட்டும் பத்தாது. அது நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி இது மாதிரி உரல் வழக்கையில இடிச்சு சாப்பிடணும். அப்பதான் நமக்கு நேச்சுரலான சத்துக்கள் கிடைக்கும். இந்த உரல் வழக்கையில இடிக்கிறதுனால பெண்களுக்கு பித்தப்பை கல் வராது, சிறுநீரக கல் வராது, அந்த காலில் பாத எரிச்சல் இருக்காது. இது மாதிரி நோய்கள் எல்லாம் குணமாகக்கூடிய தத்துவம் இந்த உரல் வழக்கை இடிக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படும். ஆகையினால இந்த பாரம்பரிய நெல்லை நாம இது மாதிரி முன்னோர்கள் செய்த மாதிரி அன்னன்னைக்கு நேரம் எரிச்சா போதும், அரை மணி நேரம் இடிச்சா போதும். நம்ம வீட்டு தேவைக்கு அப்பக்கப்ப நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இது சிறுநீரக கல், பித்தப்பை கல் எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி உரல் வழக்கை குத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா இதை பெண்கள் கடைபிடிக்கணும். பெண்களுக்கான தொழில்நுட்பம் இது. ஆகையினால இந்த உரல் வழக்கையை பெண்கள் கையில எடுக்கணும். இந்த பாரம்பரிய நெல்லை வாங்கிக்கணும். அன்னன்னைக்கு நம்ம தேவைக்கு குத்தி குத்தி நம்ம சாப்பிட்டுக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. நோய் நொடி இல்லாம நஞ்சில்லாத உணவை நாம சாப்பிடணும்னா, நோயற்ற உடலை உறுதி செய்யணும்னா இது மாதிரி நம்ம உரல் வழக்கையில இடிச்சு சாப்பிடணும். அவ்வளவுதான்.